யுபிஎஸ்சி பரிந்துரைத்த தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதாவது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. யுபிஎஸ்சி பரிந்துரைத்த டிஜிபியை தமிழக அரசு நியமிக்க மறுத்ததாக தொடரப்பட்ட வழக்கிற்கு உச்சநீதிமன்றம் தமிழக அரசிற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் அனுப்பியிருக்கக்கூடிய நோட்டீஸில் என்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் தற்போது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக வெங்கட்ராமன் தொடர்ந்து இருந்து வருகிறார். இவர் தற்காலிக டிஜிபியாக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் மதுரையை சேர்ந்த மனித உரிமைகள் ஆர்வலர் என்டிடிஎன் சார்பில் ஏற்கனவே வழக்கறிஞர் பிரசன்னா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதில் குறிப்பாக அடுத்த டிஜிபி நியமனத்துக்கு தமிழக அரசு அனுப்பிய பெயர் பட்டியலை யுபிஎஸ்சி விரைந்து பரிசீலிக்க வேண்டும் என்றும், யுபிஎஸ்சி அனுப்பும் பரிந்துரை பட்டியலின் அடிப்படையில் நிரந்தர டிஜிபி நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு அந்த அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்த நிலையில் இந்த யுபிஎஸ்சி அந்த டிஜிபி நியமனத்திற்கான பெயர் பட்டியலை பரிந்துரைத்தும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசுக்கு எதிராக தற்போது சென்னையை சேர்ந்த கிஷோர் கிருஷ்ணசாமி ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கை விசாரித்த போது தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த வழக்கில் 3 வாரம் அவகாசம் அளித்து தற்போது இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்துள்ளது. இந்த 3 வாரங்களுக்குள் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது.